வணக்கம். இன்னைக்கு நாம ராபர்ட் கியோசாகி எழுதின ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தோட முக்கியமான நிதி தத்துவங்களை பத்தி தான் ஆழமா பேச போறோம். பணத்தை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இதுல இருக்கு. சரி, லேட் பண்ணாம நேரா விஷயத்துக்குள்ள போலாமா? உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நல்லா படிச்சு பெரிய காலேஜ்ல டிகிரி வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்குற டாக்டர்கள், பேங்கர்ஸ் இல்லனா அக்கௌண்டன்ட்ஸ் கூட ஏன் அவங்க வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு நிதி நெருக்கடியிலையோ கடன்லையோ சிக்கி தவிக்கிறாங்க? இதுக்கு காரணம் அவங்க கிட்ட புத்திசாலித்தனம் இல்லாதது கிடையாதுங்க. பணத்தை பத்தின உண்மையான புரிதல் அவங்க கிட்ட இல்லாததுதான். அது ஏன்னு தான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். ராபர்ட் கியோசாக்கிக்கு 2 அப்பாக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் அவரோட சொந்த அப்பா, அதாவது புவர் டேட், ஏழை தந்தை. இவரு ரொம்ப நல்லா படிச்சவரு, புத்திசாலி, ஆனா எப்பவுமே பண கஷ்டத்துல இருந்தாரு. பணத்தின் மேல இருக்கிற ஆசை தான் எல்லா தீமைக்கும் காரணம் அப்படின்னு அவர் நம்பினாரு. இன்னொருத்தர் யாருன்னா ராபர்ட்டோட நண்பரோட அப்பா. அவர் தான் ரிச் டேட், பணக்கார தந்தை. இவரு 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாரு, ஆனா ஹவாயிலே மிகப்பெரிய பணக்காரரா ஆனாரு. இவர் என்ன சொன்னாரு தெரியுமா? பணம் இல்லாம இருக்கிறது தான் எல்லா தீமைக்கும் காரணம்னு சொன்னாரு. இந்த 2 பேரோட வித்தியாசமான சிந்தனைகள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்துக்கான அடித்தளமே. இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். 1, இந்த 2 அப்பாக்களோட கதை. 2, நிதி கல்வியில இருக்கிற இடைவெளி. 3, சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம். 4, சொந்த தொழில எப்படி கவனம் செலுத்துறது. அப்புறம் 5ஆவதா, நம்ம குழந்தைங்களுக்கு பணத்தை பத்தின அறிவை எப்படி சொல்லிக் கொடுக்கறது. முதலாவதா இந்த 2 அப்பாக்களோட கதைக்கு வருவோம். ராபர்ட் கியோசாக்கிக்கு 9 வயசு இருக்கும்போது அவர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாரு. பெரிய பெரிய டிகிரி வாங்கின தன்னோட சொந்த அப்பாவோட அட்வைஸை விட பணத்தை பத்தி தன்னோட பணக்கார அப்பா சொன்ன கொஞ்சம் வித்தியாசமான அட்வைஸை கேட்க முடிவு பண்ணாரு. அந்த ஒரு முடிவு தான் அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு. அந்த பணக்கார அப்பா கத்து கொடுத்த முதல் ரொம்ப ஆழமான பாடம் இதுதான். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பணத்துக்காக வேலை செய்யறாங்க, ஆனா பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. இந்த மைண்ட் செட் மாற்றம் தான் சாதாரண மக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே. பணத்துக்காக நாம ஓடுறது ஒரு பயம் சார்ந்த விஷயம், ஆனா பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். அடுத்து 2வது விஷயத்துக்கு வருவோம். நிதி கல்வி இடைவெளி. நாம ஏன் இந்த பண கஷ்டங்கிற சுழற்சியிலே திரும்ப திரும்ப சிக்கிக்கிறோம்? இதுக்கான விடை நம்ம பள்ளிக்கூடங்கள்ல தான் இருக்கு. ஸ்கூல்ல நமக்கு வேலைக்கு தேவையான எல்லா திறன்களையும் சூப்பரா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆனா பணத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிற நிதி திறன்களை முற்றிலுமா மறந்துடுறாங்க இல்லையா? இதனால என்ன ஆகுது? மக்கள் ராட் ரேஸ், அதாவது எலி பந்தயத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப கடினமா உழைக்கிறது, கொஞ்சம் சேமிக்கிறது, நிறைய கடன் வாங்குறது, அப்புறம் மீதி இருக்கிற காசுக்கு அதிகமான வரியை கட்டுறது. இதுதான் அவங்க வாழ்க்கை. வெறும் பயம், அறியாம காரணமா எவ்வளோ அதிகமா சம்பளம் வாங்கினாலும் சரி, ஒவ்வொரு மாசமும் பில்ல கட்டுறதுக்காகவே மூச்சு திணற ஓடிக்கிட்டு இருக்காங்க. 3வது பகுதி, சொத்துக்கள் எதிர் பொறுப்புகள், அதாவது அசெட்ஸ் வர்சஸ் லயபிலிட்டிஸ். அக்கவுண்டிங் அப்படின்னாலே பல பேருக்கு தலைவலி வந்துடும். ஆனா பணக்காரராகணும்னா இந்த அக்கவுண்டிங்கை ரொம்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம்னு அந்த பணக்கார அப்பா சொல்றாரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே இதோட சிம்பிளிசிட்டி தாங்க. சொத்து அப்படின்னா அது உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடுற ஒரு விஷயம். அதே பொறுப்பு அப்படின்னா உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியெடுக்கிற ஒரு விஷயம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிக்கலான அக்கவுண்டிங் வார்த்தைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குறாங்க, ஆனா நடுத்தர மக்கள் பொறுப்புகளை வாங்கிட்டு அதை சொத்துன்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த எண்கள் சொல்ற கதையை கொஞ்சம் கவனிங்க. மேல இருக்கிறது இன்கம் ஸ்டேட்மெண்ட், கீழே பேலன்ஸ் ஷீட். ஒரு சொத்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா? அது நேரா உங்க வருமான பகுதிக்கு பணத்தை கொண்டு வருது, அதாவது உங்க பாக்கெட்ல பணத்தை நிரப்புது. இதுதாங்க உண்மையான செல்வத்தை உருவாக்குற சீக்ரெட். ஆனா அதுக்கு நேர்மாறா ஒரு பொறுப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுல பணம் உங்களை விட்டு அப்படியே வெளியேறுது. நீங்க வாங்குற ஒரு விலை உயர்ந்த காரோ இல்ல ஆடம்பர பொருட்களோ நேரா செலவுகள் அப்படிங்கிற காலமுக்கு போய் உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை மொத்தமா உறிஞ்சு எடுத்துடுது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வி கேட்கிறேன். நீங்க தங்கி இருக்கிற உங்க வீடு அது உண்மையிலேயே ஒரு சொத்து தானா? நாம எல்லாருமே நம்ம சொந்த வீட்டை நம்மளோட மிகப்பெரிய சொத்துன்னு தான் நினைச்சு வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனா பணக்கார அப்பா இதை வேற ஒரு கோணத்துல பாக்குறாரு. அது எப்படின்னு பாப்போம். இது பல பேரோட பாரம்பரியமான சிந்தனைக்கே ஒரு சின்ன ஷாக் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு பெரிய வீட்டை வாங்குறீங்கன்னு வைப்போம். அது கூடவே வீட்டு கடன், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் மெயின்டெனன்ஸ்னு ஏகப்பட்ட செலவுகளும் வருது. இங்க பணத்தோட ஓட்டத்தை பாருங்க. அதை நேரம் உங்க வீட்டின் வழியா செலவுகளுக்கு போய் உங்க பாக்கெட்டை விட்டு வெளியே தான் போகுது. அதனால இது ஒரு பொறுப்பு. நான் வீடே வாங்க வேணான்னு சொல்லல, ஆனா அது நிதி ரீதியா எப்படி செயல்படுதுங்கிறத நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஒப்பீட்டை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இடது பக்கம் இருக்கிற ஏழை அப்பாவோட நிதி அறிக்கையை கவனிங்க. அவரோட வருமான மொத்தத்தையும் அவரோட செலவுகளும் பொறுப்புகளும் அப்படியே முழுங்கிடுது.
வலது பக்கம் இருக்கிற பணக்கார அப்பாவோட ரிப்போர்ட்ல அவரோட சொத்துக்கள் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த சொத்துக்கள் அவரோட மொத்த செலவுகளையும் விட அதிகமான வருமானத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களா மாறதுக்கான மேஜிக் ஃபார்முலா இதுதான். 4வது பகுதி, உங்க சொந்த தொழில்ல எப்படி கவனம் செலுத்துறது. நிறைய பேரு தாங்க பார்க்குற வேலையை தான் தங்களோட தொழில் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மாசம் சம்பளத்துக்காக செய்யற வேலை உங்களோட தொழில் கிடையாது. உங்களுக்கான சொத்துக்களை உருவாக்குறது மட்டும்தான் உங்களோட உண்மையான தொழில். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க மெக்டானல்ட்ஸ் நிறுவனர் ரே கிராக் சொன்ன ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அவர் ஒரு முறை, நாங்க ஹாம்பர்கர் வியாபாரத்துல இல்ல, நாங்க ரியல் எஸ்டேட் வியாபாரத்துல இருக்கோம்னு சொன்னாரு. ஹாம்பர்கர் விற்கிறது அவங்களோட அன்றாட வேலை தான். ஆனா உலகத்தோட மிக முக்கியமான இடங்கள்ல நிலங்களை வாங்குறது தான் அவங்களோட உண்மையான பிசினஸ். அதுதான் அவங்க சொத்து. நீங்களும் உங்க அன்றாட வேலையை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கான உண்மையான சொத்துக்களை உருவாக்குறதுல தான் முழு கவனத்தையும் வைக்கணும். இப்ப நீங்க பாக்குறது தான் நம்மள பலரும் பயணிக்கிற ஒரு பாரம்பரியமான பாதை. ஸ்கூலுக்கு போறது, அப்புறம் ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா ஜாயின் ஆவறது, இல்லனா சொந்தமா ஒரு சின்ன தொழில் செய்யறது. ஏழையப்பா இதத்தான் செய்ய சொன்னாரு. ஆனா இந்த 2 இடத்துலயுமே நீங்க பணத்துக்காகத்தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. பணக்கார அப்பா சொல்ற மாதிரி உங்களுக்கான வருமான குழாய்களை அமைக்கிறதுக்கு பதிலா வாழ்நாள் முழுக்க தண்ணி வாளிகளை சுமந்துகிட்டே இருக்கிற ஒரு வழிதான் இது. சரி, 5வது பகுதிக்கு வந்துட்டோம். குழந்தைகளுக்கு நிதி அறிவை கத்துக் கொடுக்கறது. நாம கத்துக்கிட்ட இந்த அருமையான பாடங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? அவங்களும் நம்மள மாதிரி நிதி நெருக்கடிகள்ல மாட்டிக்காம இருக்கிறத நாம எப்படி உறுதி செய்யறது? ராபர்ட் கியோசாகி இதுக்கு ஒரு சூப்பரான கதையை சொல்றாரு. ஒரு அப்பா அவன் கிட்ட வந்து, என் 16 வயசு பையனுக்கு நான் ஒரு புது கார் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராபர்ட், புது கார் வாங்கணும்னு உங்க பையனுக்கு இருக்கிற அந்த ஆசையை பயன்படுத்தி பணத்தை பத்தி அவனுக்கு ஏதாவது முக்கியமான விஷயத்த உங்களால கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு திருப்பி கேட்டாரு. இந்த ஒரு கேள்வி அந்த அப்பாவோட கண்களை அப்படியே திறந்துருச்சு. உடனே அந்த அப்பா தம் பையனுக்கு காரை சும்மா அப்படியே வாங்கி கொடுத்துடல. அதுக்கு பதிலா ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாரு. முதல்ல பையன் கூட உட்கார்ந்து கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற நிதி சம்பந்தப்பட்ட கேமை விளையாடினாரு. 2வதா அவனை நிதி சம்பந்தமான புத்தகங்களையும் தாள்களையும் படிக்க வச்சாரு. 3வதா கார் வாங்குறதுக்கான அந்த பணத்தை அப்படியே கையில கொடுக்காம அதை முதலீடு செய்ய சொன்னாரு. அந்த முதலீட்டிலிருந்து வர லாபத்தை வச்சு காரை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால அந்த பையன் சின்ன வயசுலயே சுய கட்டுப்பாட்டையும் கத்துக்கிட்டான், பணத்தோட உண்மையான பவரையும் புரிஞ்சுக்கிட்டான். அதனால பெற்றோர்களே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சொத்துக்களை உருவாக்குங்க, அதுக்கப்புறம் ஆடம்பர பொருட்களை வாங்குங்க. சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்துடுங்க. எல்லாத்துக்கும் மேல நாம உழைச்சி வாங்குற வருமானத்தை விட சொத்துக்கள் மூலமா வர்ற பாசிவ் இன்கம் மேல கவனம் செலுத்த அவங்களை பழக்கப்படுத்துங்க. ஸ்கூல்ல வாங்குற நல்ல மார்க்கை விட இதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற உண்மையான சிறந்த நிதி தொடக்கமா இருக்கும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த அருமையான விஷயங்களை ஒரு ஆழமான கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, இல்ல நீங்க உங்க பணத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில தான் உங்களுக்கான முழு நிதி சுதந்திரமே அடங்கியிருக்கு. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட அந்த நிதி பயணத்தை இன்னைக்கே இப்போதே தொடங்குங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தலைப்போட சந்திக்கலாம்.